அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போற இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. அதாவது கோதுமை மாவை பயன்படுத்தி பிரெட் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ரொம்ப சாஃப்ட்டா அப்படியே உங்களுக்கு ஷாப்ல இருந்து கிடைக்கிற மாதிரியே எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். நம்ம என்னதான் விதவிதமா ஷாப்ல இருந்து பேக்கரியில இருந்து வாங்கி கொடுத்தாலும் நம்ம கைட்டு நம்மளே பண்ணி நம்ம குடும்பத்துக்கு நம்ம கணவருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கிற சந்தோஷம் எதுலையுமே கிடையாது. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ரொம்ப ஈஸியா உங்க வீட்டில் நீங்க செய்ய முடியும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரெட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, இது அந்த சைடில் உள்ள பார்ட்டு இந்த மாதிரி நல்லா அருமையாக ஹோலாக வந்திருக்கு பாருங்கள், ஓட்டை ஓட்டையாக. இதோட சைஸ் நல்ல பெரிய பிரெட் சைஸு, அதாவது 8 இன்ச் நீளம் 4 இன்ச் அகலம். அந்த மாதிரி நான் கட் பண்ணும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், நல்லா ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையாக இருக்குது பாருங்கள். அதே சமயத்தில் நல்ல சிலு சிலுன்னு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது ப்ரெட்டு. இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். கலர் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. அதே சமயத்தில் நல்ல ஒரு மணமாக இருக்குது. அந்த கோதுமை ப்ரெட்டுக்கே உரிய மணமாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்க பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஸ்பெஷலாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட்டு தயாரிக்கிறதுக்கு முக்கியமான மூலப்பொருள் இந்த ஈஸ்ட்டுங்க. இது இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக உருண்டையாக இருக்கும். இது இப்போல்லாம் எல்லா ப்ரொவிஷன் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது. நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டிருக்கேன். அதே டேபிள் ஸ்பூனுக்கு அதே அளவில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி, நகைச்சூடான அளவு தண்ணின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கோதுமை மாவு, ஈஸ்ட்டு, சுகரு, உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் வர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க, குக்கிங் ஆயில். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திரும்பியும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த ஈஸ்ட் ரெடி ஆகிறதுக்கு ஒரு இப்போ குளிர்காலமாக இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். அதே சமயத்தில் வெயில் காலமாக இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாகவே ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸில் ஆயிரும். இப்போ நம்ம இதை மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள், இது ரெடி ஆகிட்டு ஆக்டிவேட் ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நுரையாக அப்படி மேலே பொங்கி இருக்கும். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிட்டு. இப்போ பிளாட்ஃபார்மே என்றைக்குமே நம்ம ப்ரெட்டுக்கு மாவு பிசையும் போது பிளாட்ஃபார்ம் மாதிரி இந்த மாதிரி ஏரியாவே நீங்கள் இது பண்ணிக்கிடணுங்க. ஒரு பெரிய பாத்திரமாவோ வேறு மாதிரி பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிசைகிறதுக்கு மாவு. நான் பயன்படுத்துகிற கப்பு 250 கிராம். நான் 4 கப்பு கோதுமை மாவு பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி மிடில் கொஞ்சம் லைட்டாக ஒரு குழி மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இந்த ஈஸ்ட் கலவையை கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அந்த ஈஸ்ட் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம இதமான சூடு தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். நீங்கள் சாதாரண தண்ணி பயன்படுத்தினா கூட பயன்படுத்திக்கலாம். நான் லைட்டாக வெதுன்னு சூடாக இருக்குல்ல அந்த தண்ணி பயன்படுத்தியிருக்கேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இந்த பிரெட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய நொரநாட்டியம் பிடிச்ச வேலை மாதிரி தெரியுங்க. பட் தயாரித்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நல்லா இந்த பிரெட் தயாரிக்கிறதுக்கு வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. பாருங்கள், இந்த கையில் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிசுன்னு ஒட்டுச்சுன்னா ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அது வச்சு நீங்கள் பிசைய பாருங்கள் இந்த மாதிரி. அப்புறம் அழுத்தும் போது பாருங்கள், இந்த கையோட நம்ம உள்ளங்கை இருக்குல்ல அதை வச்சு தான் நீங்கள் வந்து அழுத்தணும். அப்புறம் வந்து இந்த மாவு வந்து அங்கங்கே உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி உள்ளங்கையை விட்டு அழுத்தி அழுத்தி எடுக்கும்போது அது சூப்பராக உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆயிரும். அழுத்திக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி நல்ல வித்தியாசமாக ஒரு சாஃப்டாகவும் ஆயிரும் மாவு. அதே சமயத்தில் உங்கள் கையில் அதிகமாக ஒட்டாது. பாருங்கள், அந்த இடமெல்லாம் க்ளீன் ஆகிட்டு பாருங்கள். பிளாட்ஃபார்மை வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளங்கையை மட்டும் பயன்படுத்தி 2 உள்ளங்கையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் பண்ண முடியாட்டாலும் ஒரு 8 நிமிஷமாவது இதை வந்து நீங்கள் பண்ணணும். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பண்ண வந்து உங்களுக்கு இது ஈஸியாயிரும். இப்போ இது ரெடி ஆயிட்டு இப்படி வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வச்சு எல்லா பக்கமும் தடவிட்டு ஆயிலை அதில் வந்து நம்ம இந்த மாவை வைக்க போகிறோம். லைட்டாக மேலேயும் லைட்டாக மாவு மேலே எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடிட்டு ஒரு நல்ல காட்டன் டவல், நல்ல பெரிய டர்க்கி டவலை போட்டு கவர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து வச்சுருங்க. ஒரு 2 ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், 2 ஹவருக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. குளிர்காலத்தில் கொஞ்சம் வந்து டைம் அதிகமாகும். அதே சமயத்தில் அவ்வளவா உங்களுக்கு வந்து அது வந்து பொங்கி வராது. பாருங்கள், ஓரளவு வந்திருக்கு எனக்கு. நான் வந்து 2 ஹவர் வச்சுருந்தேன். 2 ஹவர் வச்சா போதும். உங்களுக்கு வந்து பிரெட்டு ரொம்ப சாஃப்டாக தான் வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. திரும்ப நம்ம இதை பாருங்கள், இந்த மாதிரி நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்து அந்த கேக் ட்ரே வாங்கியிருக்கேன், டின்னு. இந்த மாதிரி அதில் வந்து அது அலுமினியம். பாருங்கள், இதோட இன்ச்சு வந்து 8 இன்ச் அளவு நீளம், 4 இன்ச் அளவு அகலம். நான் இது வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து கேக் பண்ணுவோம்ல அந்த டின்னில் கூட பண்ணலாம். அப்படி இல்லைனா அலுமினிய பாத்திரம், உங்கள் வீட்டில் அலுமினிய பாத்திரம் எது இருந்தால் அதில் பண்ணலாம். பட் நீங்கள் எந்த ஷேப்பில் வைக்கிங்களோ அந்த ஷேப்பில் வரும். பட் உங்களுக்கு பிரெட்டு தான் கிடைக்கும், வேறு ஒன்றும் ஷேப்பு தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொருள் வந்து பிரெட்டாக தான் இருக்கும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாவை வச்சுட்டு பாருங்கள், அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பிரெட்டு வந்து நல்லா ஷேப்பாக கிடைக்கும். இல்லைனா ஒரு மாதிரி முழுன்னு வித்தியாசமாக கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் வரும். திரும்ப ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடிட்டு திரும்பி நம்ம இதை ஒரு 1 ஹவருக்கு அந்த மாவு வந்து மேலே வரும். அதற்காக நம்ம வைக்க போகிறோம். 1 ஹவர் இதை வந்து இங்கே பாருங்கள், திரும்பி நான் வந்து ஒரு டர்க்கி டவலை போட்டு மூடிட்டு ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக உள்ள இடத்துல வச்சுக்கோங்க. நான் வந்து எங்கள் கிச்சன் கார்னர்லேயே வச்சுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மேலே பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், அந்த மாவு வந்து நம்ம வச்சதுக்கப்புறம் நல்லா கை வச்சு நீட்டாக ப்ரெஸ் பண்ணி விட போய் தான் அந்த ஓரங்கள்லாம் நீட்டாக செட் ஆகிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு வந்து பிரெட்டு ரெடியாகி வரும்போது நல்ல நீட்டான ஒரு ஷேப்பில் வரும். அதாவது நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில். இப்போ நம்ம இதை ஓவனில் வைக்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கன்வென்ஷன் மோடில் வச்சுருக்கேன். அதாவது 180 டிகிரியில் 40 மினிட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன திட்டாதீங்க, என்னப்பா நீங்கள் வந்து அடுப்பில் பண்ணி காமிக்கலையே அப்படின்னு. அடுப்பில் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. நம்ம நார்மலாக நம்ம எப்படி கேக் பண்ணுதோம், ஒரு பெரிய பாத்திரத்தில் பெரிய அடிகனமான பாத்திரத்தில் நீங்கள் வந்து இந்த ட்ரேயை வச்சுட்டு மேலே வந்து மூடி வச்சுட்டு ஒரு 40 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணாலே இது ரெடி ஆயிரும். நான் வந்து இப்போ எடுத்துட்டேன். நான் வந்து
கேமராவை கையிலேயே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தனியாக இருக்க கொஞ்சம் இந்த வீடியோ வந்து ஷேக் ஆகிட்டு நானே எடுத்ததுனால. பாருங்கள், இது ரெடி ஆகிட்டு 40 நிமிஷம் மட்டுமே வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. இது ரெடி ஆகிட்டு அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி குச்சி விட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மாவு ஒட்டலைன்னா இது ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நான் வந்து இது அடுப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அடுப்பில் அலுமினிய பாத்திரத்தை பயன்படுத்தி எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து நான் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருந்தேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஓரெல்லாம் நல்லா விட்டுட்டு பாருங்கள், நீட்டான ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள், அருமையாக பேக் ஆகி வந்திருக்கு. அப்புறம் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ப்ரெட் அந்த ட்ரேயை வந்து வெளியே எடுத்த உடனே இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேனை போட்டுட்டு, ஃபேனை வந்து ஃபுல் ஸ்பீடில் வைக்காதீங்க, கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் வச்சுட்டு கொஞ்சம் இதை வந்து ஆற விட்டுருங்க. இதை வந்து கொஞ்ச நேரம் தான் நீங்கள் ஆற விடணும், ரொம்ப நேரம் வச்சுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா அது உள்ளே கூடி அது வந்து ஸ்வெட் ஆகி ஃபுல்லாக 4 பக்கமும் ஈரப்பதம் ஆயிருங்க. அதனால் கிட்டவே இருந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து ஓரளவு ட்ரை ஆன உடனே மேலே கூடி அந்த டின்னை உல்ட்டா போட்டுட்டு தட்டி தட்டி எடுத்துருங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு பாருங்கள், எவ்வளோ அருமையாக சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. மேலே உள்ள இது வந்து அதோட அடிப்பாகம், இது சைடில் உள்ள பாகம், இது மேலே உள்ள பாகம். ரொம்பவே அருமையாக வந்திருந்ததுங்க. அப்புறம் வந்து இது கேக் இந்த ப்ரெட்டு ரெடி ஆகிட்டுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்னா, அந்த 40 மினிட்ஸில் ஒரு 38 அல்லது 37லேயே வீடே மணக்கும். அதாவது ஒரு பேக்கரியில் என்டர் ஆனிங்கன்னா எப்படி ஒரு வாசம் வரும், அந்த ஸ்மெல்லு வீடே மணக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த ப்ரெட்டு தயாரிக்கிறதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ட்ரேலேருந்து ப்ரெட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி காத்தாட ஒரு ½ அன் ஹவருக்கு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சு ஃபோல்டு பண்ணி ஒரு ½ அன் ஹவருக்கு விட்டுருங்க. உடனே கட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் காட்டன் டவலில் ஒரு ½ அன் ஹவர் ஃபேனை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு விட்டுருங்க. முழுமையாக அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு, நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இது வந்து இந்த சைடில் உள்ள பகுதி பாருங்கள், எவ்வளோ ரொம்பவே அருமையாக வந்திருந்ததுங்க. ரொம்ப ஹாப்பியாக நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், மற்ற உள்ள பகுதி எல்லாமே ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்திருந்ததுங்க. நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் புரியலை, எதுவும் டவுட்னா எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ரொம்ப சிலுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஹோல் ஓட்டையாக இருக்குது பாருங்கள். நான் இந்த மாதிரி அதாவது ப்ரெட் கட் பண்ணுற நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேக்கரியில் அதாவது கடையிலேருந்து எப்படி கிடைக்கும் அதே மாதிரி நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்து பாருங்கள், இந்த உள்ள பாட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக பாருங்கள், சூப்பராக இருந்தது. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி செம்ம சூப்பராக நல்ல வாசனையாக இருந்தது. இப்போ வந்து நான் இதை டோஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இது ரெடி ஆகிட்டு என் பையனுக்கு நான் வந்து இது பண்ணி கொடுக்கேன். அவனுக்கு வந்து ரொம்ப ஹார்டான டோஸ்ட்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் இது பண்ணிவிட்டு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சுட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இதில் வந்து நட்டேலா போட்டு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்படி ஒரு சுவையில் இருந்தது, ரியலி ஹெவன். அப்படி என்னால் வெயிட் பண்ணவே முடியலை, அவ்வளோ ஒரு யம்மியான ப்ரெட்டு, ரொம்ப செம்ம சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அவன் சாப்பிட்டு காமிக்கிறான். நல்லா சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நான் அடுத்த நாள் எடுத்த வீடியோ. அது வந்து என் பையன், இது வந்து அவனோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இவங்க நேம் வந்து கைஃபா. அப்புறம் வந்து அவங்களுக்கு என்னோடய குக்கிங் ரொம்பவே பிடிக்கும். எதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணினேன் அப்படின்னா அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. அதுலேயும் மெயினாக வந்து இந்த ப்ரெட்டில் நட்டையில் இந்த வீட்டிலே ப்ரெட் பண்ணி நட்டையில் போட்டு கொடுத்தது ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிட்டாங்க, என்ஜாயாக. இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவை ஸ்பெஷலாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. எப்படி இருக்கு? செம சூப்பரா இருக்கலாம். Thank you so much. I like it.